அல்லாஹ் நினைச்சா இப்படியும் செய்வானா? எனக்கு 2 கண் பார்வையுமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணால் எதுவுமே பார்க்கல, எல்லாமே சவுண்டால் போகுது. இந்த பிள்ளைக்கு எதுக்கு ஸ்கூல், இந்த பிள்ளைக்கு எதுக்கு ஒரு படிப்பு, இல்லை இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெற்றோர்கள். இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா, நீ எதுக்கு இவரை இங்கே கூட்டு வந்த? கண் தெரியாத பிள்ளைய நீ எனக்கு இங்கே கூட்டு வர? கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது குரானா, இது அல்லாஹ் சொல்கிறான். நேம் சொல்ல விரும்பல, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த பெற்றோர்கள்ட்ட நான் சொல்கிறேன், ப்ளீஸ், எப்படி இருந்த ஒரு பிள்ளைய எப்படி கொண்டு போய் வச்சிருக்கான்னு. அது என்னென்னா, உலகத்தை பார்க்கணுங்கிறது எனக்கு ஆசையே இல்லை. ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. சொல்ல போகிற விஷயங்கள் எழுதின ஸ்கிரிப்ட் இல்லைங்க, உண்மையில் நடந்தது தான். அதைத்தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் புகழ் அனைத்துமே அல்லாஹுக்கே சொந்தம்ல. ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என் லைஃப் எப்படி இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முதல் என் லைஃப் எந்த நிலைமையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது யாருக்கு நன்றி சொல்கிறது? அந்த அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லைங்க இந்த உலகத்தில் நன்றி சொல்கிறதுல பெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா கொஞ்சம் யோசிங்க, எங்களோட பெற்றோர்களுடைய ஒரு மிகப்பெரிய உண்டுதல் அல்லாஹுடைய உதவி. நான் ஸ்கூல் போகிறதுக்கு முதல் என் லைஃப் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முதல் என்னை பற்றி சொல்கிறதுன்னா, எனக்கு 2 கண் பார்வையுமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். சிம்பத்தியான வீடியோ இல்லைங்க, அது அல்லாஹோட சக்தியை உணரக்கூடிய ஒரு வீடியோ. 2 கண் பார்வையும் தெரியாது, அப்படியான ஒரு லைஃப் எனக்கு அல்லாஹ் தந்த என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படின்னா ஒதுக்கி வைக்கலைங்க. இது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். என்னென்னா, இப்போது ஒரு குறைபாடு இருக்குது, குறை இருக்குன்னா கவலைப்படுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல், நீயும் சாதாரணமானவன் தான், உன்கிட்ட இருக்கிறது இது ஒரு குறை இல்லை, நீ இதை குறைய எடுக்காத, அது இல்லாமலே நீ வாழ்ந்துடு, உன்னால் முடியும் அப்படின்னு ஸ்டார்ட்டில் ஹோப் கொடுத்தவங்க தான் என்னுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் தந்தது எல்லாமே, அல்லாஹ் தந்தது. அப்படியான ஒரு பெற்றோர்கள் கிடைச்சாங்க. அப்போது அவங்க கொடுத்த அந்த சக்தி, நான் விழப்போனாலும் இல்லை நீ விழக்கூடாது, உனக்கு பின்னுக்கு நாங்கள் இருக்கோம், உன்னால் முடியும், நீ சாதிப்ப அப்படின்னு. அப்போ அந்த மதர்சாவுக்கு போகிற டைம்லலாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்க, அது இந்த இடத்துல சொல்லணும். நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்போலாம் நேரத்தோடு எழும்பிடுவேன். அப்போ மதர்சா போதில் நேரத்தோடு போகணும்னு இன்ட்ரெஸ்ட், ஆசை. அப்போ நேரத்தோடு எழும்பி நேரத்தோடு ரெடி ஆகுவேன். இவ்வளவோ தூரமாக இருந்தாலும் என்னுடைய கொண்டு போய் சேர்க்கறது, என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது. அப்போ ஒரு பெற்றோர்களாக இருந்தால் இதெல்லாமே செய்யத்தானே வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு பிள்ளை, சமூகமே இது ஒரு குறைபாடு, சமூகமே இது ஒரு பெரிய குறை, இது கண் பார்வை தெரியாம ஏதோ அவ்வளோ பெருசாக இந்த பார்க்குற சமூகத்துக்கு மத்தியில் இல்லை, அது உனக்கு ஒரு குறை இல்லை, உன்னால் முடியும் முடியும் முடியும்னு ஸ்டார்ட்டில் ஹோப் கொடுத்தவங்க. அப்படியோ லைஃப் போகுது, கொஞ்சம் பாருங்கள். அப்போ மொண்டசரி படிக்கிறேன். நான் அதை பற்றியெல்லாம் எந்த வீடியோலையும் இவ்வளோ டீப்பாக பேசினதில்லை. மொண்டசரி நான் மாவடிப்பள்ளி சம்மாந்துறையில் இருக்கிற மௌஃபினெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் படிக்கிறேன். அப்போ போகிறோம், அந்த டைமில் எல்லாம் அவங்களும், அப்போ எங்களுடைய பெற்றோர்கள் அங்கே போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு கண் பார்வை தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்னோடனே அவங்களும் ஓகே அப்படின்னு எக்ஸப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரெயிலாம் படிக்கிறேன். அப்போ அப்படியும் என் லைஃப் போகுது. கண்ணால் எதுவுமே பார்க்கல, எல்லாமே சவுண்டால் போகுது, சத்தத்தால் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் போகிறேன். ஸ்கூல் போகிற டைம்லையும் அந்த சின்ன வயசுலேயும் எவ்வளவோ சவால்கள், ஒதுக்குறதுகள், உன்னால் முடியாது, இந்த பிள்ளைக்கு எதுக்கு ஸ்கூல், இந்த பிள்ளைக்கு எதுக்கு ஒரு படிப்பு, வீட்டில் வச்சுருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பேச்சு. இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். பார்வையில்லை என்றால் இப்படியும் செய்வார்களா என் பாடசாலையில் முதல் நாள் அப்படின்னு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் எந்த ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.
அப்படியே போகுது லைஃப். பிறகு பிறகு மதர்சாவில் போகிற டைமில் கூட எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ சவால்கள். எந்த டைம்லையும் இல்லை உன்னை வீட்டிலே வச்சுட்டு நாங்கள் சாப்பாடு தரோம், நீ சாப்பிட்டுட்டு இருந்துரு, உன்னை பார்க்க ஃபெமிலி இருக்குது அப்படின்னு சொல்லலைங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீ தான் பார்க்கணும். ஏன் உனக்கு சாப்பாடு அது நீ தான் அள்ளி திங்கணும். உனக்கு கண் பார்வை தெரியாங்கிறதுக்காக நாங்கள் ஊட்டியெல்லாம் விட மாட்டோம், நீ தான் பண்ணணும் வேலையை அப்படின்னு கொடுத்தாங்க நம்பிக்கை. பாருங்கள், இதெல்லாம் அல்லாஹ் தந்தது, அல்ஹம்துலில்லாஹ். அது ஆரம்பத்துலேயே சொன்னேன். அப்போ அப்படியோ போகிற லைஃப் மதர்சாக்குள்ளே போகுது, குர்ஆனை பாடமாக்கணும்னு அந்த ஆர்வத்துக்குள்ளே போகுது. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இடையில் இருக்குது, பிரைல் படித்தது, குர்ஆன் படித்ததெல்லாம் அப்படியோ போகுது. அப்படியோ போயிட்டுருக்கிறப்ப 2021 யூடியூபுக்குள்ளே வாரேன். அது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் தெரியுமா. நான் உங்களுக்கு கஷ்டம் சொல்லி சிம்பத்தி இல்லைங்க, அல்லாஹ்வை பாருங்கள், அல்லாஹ்வோட சக்தியை பாருங்கள், அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அப்போ அப்படியோ போகிற லைஃப்பில் சேலஞ்சஸ் வருது. உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, வீட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போகுது. எனக்கு இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சமூகத்தில் இருக்கிற ஒரு பிழையான பார்வை. சமூகத்தை பிழைன்னு நான் திருப்பி சொல்லவே இல்லை. அப்போ ஒரு நாள் எங்களோட ஃபேமிலியில் நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனோங்க. அந்த வயல் பிரதேசம்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு. அப்போ போன டைமில் அந்த மிஷின்லாம் போகும்ல, அப்படி நானும் மிஷினில் ஏறிட்டு போகிறோம். எங்களோட ஃப்ரெண்டை வாப்பாட அந்த வயல் வெட்டுற டைம். எனக்கு எல்லா இடத்தையும் போகணும், நானும் சாதாரணமானவன் தான் அப்படின்னு எண்ணம் ஆள் மனசில் அப்படியோ அல்லாஹ் பதிச்சிட்டான். அப்போ போகிறோம். அங்கே போன டைமில் ஒருவர் கேட்குறாரு என் ஃப்ரெண்டுகிட்ட, நீ எதுக்கு இவரை இங்கே கூப்பிட்டு வந்த? கண் தெரியாத பிள்ளைய நீ எனக்கு இங்கே கூப்பிட்டு வர? வீட்டில் வைக்க முடியாது தானே, இங்கே வந்து அவன் எதை பார்க்க போகிறான் அப்படின்னு. அவன் எதுவும் பேசலைங்க. அவன் சொன்னால் நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ ஏன் இப்படியெல்லாம் வாரீங்க மகன்? அவர் இறக்கத்தில் கேட்டாருங்க, பாசத்தில். நீ ஏன் இப்படியெல்லாம் வாரீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கலாம் தானேன்னு. நான் சொன்னேன், எனக்கு கண் பார்வை இல்லைங்கிறது குறையே இல்லை, அதை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், அல்லாஹ் தந்திருக்கா. நானும் எல்லா இடத்தையும் போகணும், எனக்கிட்ட என்ன குறை இருக்குது? அல்லாஹ் என்ன குறையாக படைக்கலையே. குறையாக ஒரு விஷயத்தை இருந்தாலும் அல்லாஹ் அதை எனக்கு மற்ற ஒரு வகையில் ஒரு பாக்கியமாக தானே தந்திருக்கான் அப்படின்னு விஷயத்தை பேசினாங்க. அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அப்படியோ போகுது. அதுக்கு பிறகு யூடியூபுக்குள்ளே வாரோம். யூடியூப்லேயும் 118 சப்ஸ்கிரைபில் விழுந்தோம், அது இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போ அப்படியோ போகுது. இப்போ பாருங்கள், என்னுடைய அந்த ஆரம்பத்தில் நான் எடுத்த அந்த இலக்கு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ என்னுடைய இலக்கு என்னென்னு சொன்னால், கொஞ்சம் யோசிங்க, அதை எவ்வளவோ குறைபாடுடையவங்க இருக்கிறாங்க. ரீசெண்டாக எனக்கு நிறைய கோல்ஸ் வருது, ரொம்ப கவலையாக இருக்குது அந்த கோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. பெரியவங்க கோல் பண்ணுறாங்க, எனக்கு கண் பார்வை தெரியா, நான் படிக்கலப்பா, எனக்கு கண் பார்வை தெரியா, நான் ஓத இல்லை, எனக்கு கண் பார்வை தெரியா, என்னால் எதையுமே பண்ண முடியலை. இதுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் காரணம்னு சொல்கிறீங்களா? உண்மையாக இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிள்ளைகளே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெற்றோர்கள். நான் கேட்குறேன் இப்படியான பெற்றோர்கள்ட்ட, நீங்கள் ஏன் இதை ஒரு குறையாக பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் இதை ஒரு குறைன்னு சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் இந்த பிள்ளைகளை வீட்டில் ஒளிச்சு வைக்கிறீங்க, மறைச்சி வைக்கிறீங்க? ஏன் அந்த பிள்ளைங்களுக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா? அவங்க தனியாக வாழக்கூடாதா? கண் பார்வை இல்லைன்னா வீட்டிலையே இருக்கணும், மறைச்சி வச்சு சோறு கொடுக்கணுங்கிறது நியதியா? இல்லையே. விடுங்களாம் படிக்கிறதுக்கு, குர்ஆனை ஓத விடுங்களேன். அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அதை வெளிப்படுத்துறதுக்கு விடுங்களேன். அதை தான் சொல்கிறோம் திருப்பி. இப்போ இங்கே நம்ம நோக்கம் என்னென்னா, இந்த உலகத்தில் யாரும் முடியாதவங்க இல்லை, எல்லாருமே தனித்துவமானவங்க தான், எதுவுமே குறைபாடே கிடையாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை இல்லாமாக்குறான்னா அதில் ஒரு பெரிய நலவு இருக்குங்க. இது குர்ஆன் ஆயத். அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு விஷயத்தை நேசிக்கிறாய், அதில் உனக்கு கெடுதி இருக்கும். நீ ஒரு விஷயத்தை வெறுக்கிறாய், அதில் உனக்கு நலவு இருக்கும். எல்லாத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். அப்போது இந்த கண் பார்வை இல்லைங்கிற விஷயத்துக்காக எனக்காக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, எவ்வளோலாம் சின்ன வயசில் அழுதாங்க, கவலைப்பட்டாங்கல்ல. இப்போ பாருங்கள், அல்லாஹ் எவ்வளோ நலவு வச்சுருக்கான்னு சொல்லி அந்த விஷயத்தில் எவ்வளவோ நலவு. அப்போ இந்த பெற்றோர்கள்ட்ட நான் சொல்கிறேன், ப்ளீஸ் உங்களோட பிள்ளைகளை ஒழிச்சு வைக்காதீங்க, முன்னுக்கு கொண்டு வாங்க.
என்ன இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம்ல, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கொண்டு வாங்க. அப்போ அப்படியோ வச்சு இந்த அளவுக்கு இப்போ 2025 இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ நம்ம யூடியூப் 12,700 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளோ பெரிய உதவி. அப்போ அந்த நோக்கம் அல்லாஹ் அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கான்னு தான் சொல்லணும். இவ்வளோ மட்டும் இல்லைங்க, பெற்றோர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள் தான் முக்கியம். அதே மாதிரி என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய உறவுகள், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ யூடியூப் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்களை சொல்கிறோம், இன்னும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய ஆசை மௌத்து வரைக்கும் இந்த விஷயங்களை சொல்லணுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், பெரிய மாற்றமுள்ள சமூகத்தை உருவாக்கணும். பொதுமக்களில் மட்டும் தப்பு இல்லை. ரீசெண்டாக பேசுகிறவங்க சொல்கிறாங்க, நம்மளால் வாழ முடியுமா? கண் பார்வை இல்லாதவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, நம்மளால் வாழ முடியுமா? நமக்கு குர்ஆனை ஓத முடியுமா? சுயமாக வாழ முடியுமா? நான் ரீசெண்டாக நேம் சொல்ல விரும்பலை, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். ஒரு ஆள் கேட்டாங்க என்கிட்ட, எப்படி தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க. அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கேள்வி. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு கிளாஸ் உடைஞ்சா உங்களுக்கு கண் பார்வை தெரிஞ்சால் தானே அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி ஒரு கேள்வி. அப்போ நான் சொன்னேன், நான் உண்மையாக அவங்ககிட்ட சொல்லலை, நான் மனசில் நினச்சேன், ஏன் கண் பார்வை இல்லைன்னா ஒரு உடைஞ்ச கிளாஸை க்ளீன் பண்ண இயலாதா? ஏன் இயலாது? ஏழும்ல. கையால் போய் மெதுவாக தொட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஏதோ ஒரு டஸ்ட்பினில் போடுறது. கை வெட்டிப்படும்பா அப்படின்னீங்கன்னா இல்லைங்க, அது மெதுவாக பண்ணலாம்னு நினச்சா அல்லாஹ்வை விட பண்ணலாம். என் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு உதாரணம் நிறைய பேசலாம். நான் ஒரு ஆளை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட் அல்லாஹ்கிட்ட துஆ செய்வேன். யா அல்லாஹ், உண்மையில் துஆ செய்வேன், என்னை மனசில் நினச்சிட்டு துஆ செய்வேன். யா அல்லாஹ், நான் இவங்களை இன்றைக்குள்ளே கண்டக்ட் பண்ணுறணும். ஏன் குர்ஆன் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறேன்னா யா அல்லாஹ் எனக்கு இது கிடைச்சிடணும். நல்லவாக இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா சிறப்பாக கிடைக்கும். ஓகேவா? அதனால் பிள்ளைகளை ஒழிச்சு வைக்காதீங்க, முன்னுக்கு கொண்டு வாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த கிளாஸ் உடைக்கிறத பற்றி, அவங்களுக்கு நான் சொல்லலை எதுவும். ஆனால் கண் பார்வை இல்லைன்னா எல்லாமே முடியுங்க, எந்த ஒரு குறையுமே இல்லை. இருக்கிறத வச்சு எக்ஸப்ட் பண்ணிவிட்டு வாழுங்க, உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். எங்கிட்ட இந்த வாழ்க்கையை நீங்கள் உணரணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. இருட்டாக இருக்கும்ல, அந்த இருட்டு தான் எங்கள் லைஃப். விளங்கிட்டா? கரண்ட் இல்லைன்னா இருட்டாக இருக்கும், அந்த இருட்டு தான் எங்கள் லைஃபே. அவ்வளோதான், புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லைங்க. பாருங்கள், கை இருக்குது, முகம் இருக்குது, தலை இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது அது மட்டும்தான், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். மற்ற விதத்தில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பாவம் பார்க்கவும் தேவையில்லை, வேறையா எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நல்லா ஓகே. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, உங்கள் லைஃப்பையும் சந்தோஷமாக வாழுங்க. ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொன்னேன். பாருங்கள் அந்த அல்லாவை, அந்த அல்லாவோட சக்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருந்த ஒரு பிள்ளைய எப்படி கொண்டு போய் வச்சிருக்கான்னு. இது அல்லாவோட நாட்டம் இல்லையா? அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம்ல. எவ்வளோ பெரிய உதாரணம். நான் தனியாக நடந்து போகிறேன், வரேன், எல்லாமே அல்லாவோட நாட்டம்ங்க. ஒன்றைத்தான் அல்லாஹ் இல்லாமாக்கி எடுத்தான், மற்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எதுவுமே நம்முடையது இல்லை. இங்கே என்னவே இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் தந்தது. ஓகேவா? அந்த ஒரு எண்ணத்தோடு இருங்க. வெற்றியாக இருந்தாலும் அல்லாஹ் தந்தது, தோல்வியாக இருந்தாலும் அல்லாஹ் தந்தது. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய ஜனாதிபதி ஆனாலும், ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை மறக்காதீங்க, அடுத்தது பெற்றோர்களை மறக்காதீங்க, அடுத்தது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தவங்க, உங்கள் கஷ்டத்தில் உங்கள் கூட இருந்தவங்க, இவங்களெல்லாம் யாரையும் ஒரு நாளும் நீங்கள் மறந்துடாதீங்க. இவங்க தான் உங்கள் லைஃப்பில் கிடைச்ச உங்களுக்கான தூண்கள், அல்லாஹ் தந்த வரங்கள். அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. என்னுடைய சேனல் எபோட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை கண்டினியூ முடிச்சுக்கிறேன். அது என்னென்னா, உலகத்தை பார்க்கணுங்கிறது எனக்கு ஆசையே இல்லை, அது அல்லாஹ் தந்தது. உலகமே ஆச்சரியப்பட்டு
அல்லாஹ்வை புகழணும், அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும், அல்லாஹ் பாரு எப்படி வச்சிருக்கான்னு சொல்லணும். உண்மையில் எனக்கு இதாங்க ஆசை, அல்லாஹ் புகழணுங்க, அதுதான் ஆசை. துஆஷிங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடலான்னு. நான் உங்கள் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் லைஃப்பில் இதுவரைக்கும் ஹெல்ப்பாக இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் துஆஷிங்க. எல்லாருக்கும் நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.